நீ வளரு என்ன நான் பாட்டுக்கு இங்க வேலை பார்த்துக்கிட்டு நீ வாட்டுக்கு வந்தா ரோட்ல உட்காந்து அப்படி இப்படின்னு குழந்தை பேசிட்டு உட்காந்து வந்த வேலையை பார்க்க மாட்டியா? மாட்ட நான் கிடக்கு வளர்க்க மாட்டேக்கு அதை போய் கரைஞ்சி கிடக்கு வளர்க்க மாட்டேக்கு வந்தோம் கொண்டோம் உடம்புல வேலை பார்த்தோம்னா அவன் சிரிக்கிறது. எல்லாருக்கையும் மாமியா தங்கமானவங்க அவங்கள போல உண்டான்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனா வீட்டுல தானே தெரியுது என்ன இளவுண்டு. இப்போ எனக்கு ஒரு சின்ன குட்டி திறமை இருக்கனால நான் பாண்டியம்மா சஸ்டெயின் ஆகுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு திறமை இருக்கனால எல்லாமே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே டேலண்ட் தான் மேட்டர், நெப்போட்டிசம் கிட்டன்றது செகண்ட் தான். நான் ஒரு படம் வந்து விஜய் சார் கூட சேர்ந்து கூட நான் பண்ணல. நான் ஒரு கிரீன் மேட்ல இருந்தேன், அவர் ஒரு கிரீன் மேட்ல இருப்பார். அப்படி எனக்கு நடிக்கவே 15 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நீ அவரோட ஃபர்ஸ்ட் டே அவர் கூட நின்று நடிக்க போற. இந்த வாய்ப்பு ரொம்ப ஈஸியான வாய்ப்பு கிடையாது, தக்க வச்சுக்கோ. நான் உனக்கு வந்து ரோடு மட்டும்தான் காமிக்க முடியும், அதில் ஒவ்வொரு பாதையாக நடந்து போகிறது அது உன் திறமை தான் அப்படின்னு சொன்னார். அப்பா என்கிட்ட வந்து ஆசையாக பரோட்டா சால்னா எனக்கு ஊற்றி கொடுன்னு கேட்டார். பரோட்டா சூடாக வாங்கிட்டு அப்பா சொன்னார், எனக்கு அதை பார்த்தோன்னே ஆசையாக இருக்குது, எனக்கு சும்மா ஒரு 2 பரோட்டா சால்னா ஊற்றி கொடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. அது கடைசியாக அப்பா சாப்பிட்டேன். பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் KTV ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லட்சுமி சில்க்ஸ், காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் ஊறுகாய். KTV ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனஸ் மெனு பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் ஊறுகாய். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இவங்க என்ன டக்குன்னு இவங்க எப்படி பார்த்துருந்தோம் படம்னு பார்த்தா தேட்டரில் வந்து ஒரு கிளாப் சவுண்டு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மராக வந்து மாறிட்டாங்க. சரி ஓகே இவங்களுக்கு இது ஆக்டிங் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா பயங்கரமான இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ எந்த ப்ராடக்டை எடுத்தாலும் அதில் ஒரு யூனிக்னஸ், அதில் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு கேரக்டர். இப்போ ரீசெண்டாக வந்து என் மனசுக்குள்ள எப்படின்னா, லைக் ஒரு ஃபேமிலிக்கே வந்து லைக் நெக்ஸ்ட் ஒரு தந்தை, ஒரு ஒரு பொறுப்பு, ஒரு மெச்சூரிட்டி, இந்த குழந்தைக்குள்ள இவ்வளோ விஷயம்லாம் இருக்குமா அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் இந்திரஜா. வணக்கம். நான் உங்களுக்கு தான் கூப்பிட்டேன், நான் வந்து மாமியார் ஷோ கிடையாது. இல்லைங்க, கிடையாது. இல்லை அப்பெல்லாம் இல்லை, டைரக்டர் சார் வந்து கூப்பிட்டு வர சொன்னார். டாக்டர் சார் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அம்மா வணக்கம். வணக்கம். எனக்கு பார்க்கும்போதே எனக்கு மாமியார்னு கேட்டது பயமா இருக்கு. மாமியார்னா தான் பயம், அம்மாச்சினா பயம் இல்ல. அம்மாச்சி என் பேத்தி. ஓகே, உங்க 2 பேருக்குள்ள காம்போ எப்படி இருக்கு? பயங்கரமா ஃபன் காம்போ தான். என்ன சொல்றது, இப்ப நான் வந்து பயங்கர சுட்டி, அவங்க பெரிய ஓசிடி, ப்ராப்பர் ஓசிடி. நான் வந்து அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், ரொம்ப சுட்டி. அவங்களும் சுட்டி தான், ஆனா நான் அவங்களோட பயங்கர சுட்டி. ஸோ வந்து ஒரு ஓசிடியும் சுட்டியும் இப்படி சேர்த்துருக்கு. அம்மா நீங்க இந்த ஓசிடி ப்ராப்ளம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மட்டும் இக்னோர் பண்ணி லீவ் விட்டுருங்க. வந்தாச்சு, செருப்பு அவுத்து வைக்கும் போது எல்லாத்தையும் அவுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து வாங்க பேசலாம். வணக்கம். பேசுவோமா? சினிமாவில் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஆரம்பிச்சது? ஸோ எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, பேசிக்காவே பயங்கர சுட்டி. உங்க எல்லாருமே தெரியுமா, என்ன வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு, அதுக்குன்னு வந்து அவங்க வயசை எல்லாரும் கணிச்சிடாதீங்க, சின்ன வயசு தான் அவங்களுக்கும். ஸோ குட்டியும் பயங்கர சுட்டி. அப்போ வந்து ஒரு டிக்டாக்னு வந்த டைம். ஸோ அதனால அது வந்து சும்மா வந்து நானும் டேடி, நானும் மம்மி அப்படின்னு வந்து டிக்டாக் போட்ட டைம். ஸோ அப்போ என்னன்னா, பிகில் வந்து கட் பண்ணி பார்த்தோன்னா, பிகில் வந்து அப்போ அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் இன்ஸ்டாவில் போடுறாங்க. நான் சொல்கிறேன், சார் உமன் சென்ட்ரிக் படம் வருதுப்பா, செம்மையாக இருக்க போது, விஜய் சார் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன். டேடி சொல்ல சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். நெக்ஸ்ட் அப்படியே 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா எனக்கு கால் வருது. அப்பாவுக்கு அட்லி சார்ட்டேருந்து வந்திருக்கு, அட்லி சார் எடிட்டேருந்து வந்திருக்கு, உங்கள் பொண்ணை வந்து இந்த மாதிரி சாரோட படத்துக்கு ஆடிஷன் வேணும், வருவாங்களா? ஏன்னா அவங்க வந்து டிக்டாக்ல சார் பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்ததுனால அவங்க கேட்குறாங்க அப்படின்னு வந்து அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ நான் கரெக்டாக வந்து 11th பண்ணிட்டு இருந்தேன், 11th பப்ளிக் முடிச்ச டைம். ஸோ போனேன். அப்போ என்னோட பேச்சு, எனக்கு லுக்கெல்லாம் பார்த்தாரு. என்னோட கேரக்டர் வந்து ஒரு 4-5 மந்த்ஸாக தேடிக்கிட்டு இருக்காரு. தேனி, மதுரை, திண்டுக்கல் இந்த சைடு. ஏன்னா ஒரு மாதிரி ரகடாக அந்த பேருக்கு தகுந்தாப்புல வந்து கொஞ்சம் அந்த ஒரு உடம்பு இருக்கணும், ஒரு பாகம் இருக்கணும் தேடிட்டு இருந்தப்ப கிடைக்கவே இல்லை. அப்புறம் கடைசியில் என்ன பார்த்தாரு, ஓகே அப்படின்னு சும்மா 2-3 பேச சொன்னாலும் ஒரு சீன்லாம் கொடுத்தாங்க. நடிச்சதுக்கப்புறம் ஓகே லுக் டெஸ்ட் பண்ணலான்னு அப்போ தான் நான் போய் அட்லி சாரை பார்க்குறேன். அட்லி சார் வந்து அது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக அந்த பூட்ஸ் போட்டு, அந்த ரெட்டை ஜடை, அந்த போனி அதெல்லாம் போட்டு லுக்கில் போய் சாரை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி சார் இப்படி திரும்பினாரு. பர்ஃபெக்ட் லுக்கு போய் ஷார்ட்டுக்கு இது ஃபோட்டோ ஷூட்டிங் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் ஃபோட்டோ எடுத்து பார்த்தாரு, எல்லாமே லுக் டெஸ்ட் ஓகே ஆச்சு. படப்பட எல்லாமே நடந்துச்சு. ஆனால் ஒன்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் ஃபுட்பால் கற்றுக்கிட்டேன். ஆமாம், ப்ராப்பராக 4 months ஃபுட்பால் கற்றுக்கிட்டேன். ஏர்லைன் இன்ஜுரி ஆச்சு, நீ லிகமெண்ட் இன்ஜுரி ஆச்சு, கையில் எல்லா இன்ஜுரியுமே ஆச்சு.
ஹோல் பாடி பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆச்சு அந்த இன்ஜுரியில். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயத்த 4 மாசத்துக்குள்ள பழகணும். ஏன்னா அந்த ப்ராப்பர் ஃபுட்பால் கற்றுக்கிட்டவங்களே நாங்கள் வந்து படத்தில் ஆடின ஃபுட்பாலுக்கு ஒரு 5 years to 6 years ட்ரைனிங் வேணும். அந்த ட்ரைனிங்கே எங்களுக்கு 4 months கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஆனால் நிறைய இன்ஜுரிஸ் ஆச்சு. கட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு போகிறேன். அப்பா ஒரே ஒரு வார்த்தை இன்னும் எனக்கு காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. நான் ஒரு படம் வந்து விஜய் சார் கூட சேர்ந்து கூட நான் பண்ணல. நான் ஒரு க்ரீன் மேட்டில் இருந்தேன், அவர் ஒரு க்ரீன் மேட்டில் இருப்பார். ஏன்னா புலி அப்படி தான் எடுத்தாங்க, சிம்புதேவன் சார் க்ரீன் மேட்டில் வச்சு தான் எடுத்தாங்க. படத்தில் தான் ஒன்றா வந்தாங்க. அப்படி எனக்கு நடிக்கவே 15 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நீ அவரோட ஃபர்ஸ்ட் டே அவர் கூட நின்று நடிக்க போகிற இந்த வாய்ப்பு ரொம்ப ஈஸியான வாய்ப்பு கிடையாது. தக்க வச்சுக்கோ. நான் உனக்கு வந்து ரோடு மட்டும்தான் காமிக்க முடியும், அதில் ஒவ்வொரு பாதையாக நடந்து போகிறது அது உன் திறமை தான் அப்படின்னு சொன்னார். நான் அப்போ தான் சொன்னேன், கண்டிப்பாப்பா நான் உன் பேரை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு தான். அதுக்கப்புறம் விருமன், தெலுங்கு, கன்னடா முடிச்சு இப்போ திருப்பி வெப் சீரிஸ் ஆரம்பிச்சு திருப்பி அப்போ அதுக்கப்புறம் அவர் விட்ட பாதை இன்னும் வேகமாக போக ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நீ சொல்லும் போதே சில விஷயங்கள் சொன்ன, அப்பா போட்ட பாதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரோபோ சங்கர் சார் வந்து உன்னோட ஆக்டிங்க்கு வந்து ஒரு ஹானஸ்ட்லியாக வந்து ஒரு ஹானஸ்டாக ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த ஃபீட்பேக் என்ன? ஃபீட்பேக்கு தாண்டி அவர் பெருசாக வந்து அப்பா இமோட் பண்ண மாட்டார். நல்லா பண்ணமா, சூப்பராக பண்ணன்னு சொல்லுவார். பட் ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு இமோஷனல் கனெக்ட் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா எப்படி தெரியும்னா, பிகில் படம் முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு கிடைக்கல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ தான் எடுத்தேன் பூந்தமல்லியில். ஸோ அப்போ போய் பார்த்து முடிச்சுட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க நான் படிக்கட்டு மேலே ஏறும் போது எல்லாருமே குண்டமான ஆக்ஷன் பண்ணாங்க. இவருக்கு புரியவே இல்லை. ஏன்னா அப்பா என்னன்னா ஃபர்ஸ்ட் டே கூட எனக்கு கொண்டு வந்து ஷூட்டில் விடலை. நீயே போ கற்றுக்கிட்டு நீயே தான் வந்தார். கடைசி நாள் மட்டும் வந்தார், என் பர்த்டே அன்னைக்கு வந்தார். ஸோ அதை தாண்டி அப்பா ஷூட்டுக்கே வரல, ஒரு கதையும் தெரியாது. நான் ஒரு இது கதை கூட கேட்காம அட்லீஸ்ட் சார் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் சார் பெருசாக வருதுன்னு நான் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க இப்படி குண்டமான் பண்ணாங்க, இவருக்கு புரியல. எனக்கும் வந்து நான் அமைதியாக விட்டுட்டேன். சரி ஒரு படம் பார்க்கணும், படம் பார்த்து ரியாக்ஷன் எப்படி தரான்னு விட்டுட்டேன். அப்பாக்கு தெரியாது, நீயும் சொல்லல, நானும் சொல்லலை. ஸோ அம்மாவுக்கு தான் தெரியும், அம்மா இப்படிலாம் ஷூட் பண்ணாம. அம்மாட்ட தான் நான் நிறைய ஷேர் பண்ணுவேன். அப்பா வந்து அவர் ரெகுலர் ஷூட் போகிறதுனால அவர்கிட்ட பெருசாக ஷேரிங் இருக்காது. ஆனால் சொல்லுவேன், அப்பா இதெல்லாம் நடந்துச்சுப்பா இன்னைக்கு, இப்பெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன்ப்பான்னு அந்த ஷேரிங் இருக்கும். ரொம்ப அந்த ஃபன்னியஸ்ட் ஷேரிங் வந்து அந்த ஷூட் டைமில் இல்லை. ஸோ முடிச்சுட்டு படம் பார்த்து முடிச்ச உடனே லைட்ஸ் ஆஃப் பண்ணி ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணுறாங்க. கீழே இருந்து எல்லாருமே பாண்டியம்மா குண்டம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடுது. அந்த பிகில் ராயப்பன் சரி நாங்கள் அப்படியே ரிக்ரியேட் பண்ணோம். அவர் வந்து அந்த கார்னரில் தான், நான் இந்த கார்னரில் இருந்தேன். இப்படி திரும்பி பார்த்து இப்படி வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அதே மாதிரியே விஜய் சார் மாதிரி ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டேன். சூப்பர்டா அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னால். நான் அவர் கண் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு, ஒரு மாதிரி ததும்பி தண்ணி இருந்துச்சு. எனக்கு கீழே இறங்கி வரும்போது அவரை தள்ளி விட்டுட்டு என்ன ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ ஒரு தூரத்துலேருந்து ஒரு விஷயம் ரசிச்சாரு. என் பொண்ணு வந்து நான் இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு இருக்கா அப்படின்ற சந்தோஷத்துல அவர் ரசிச்சாரு. இதுதான் அவர்கிட்ட நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பார்த்தது. நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்களுடைய பேத்தியோட வளர்ச்சி? ஒன்று நெக்ஸ்ட் வந்து நீங்க தூக்கி வளர்த்த பொண்ணு வந்து உங்ககிட்டயே அகைன் வந்து மருமகள் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல வரும்போது அவளுடைய விஷயம்லாம் எப்படி இருக்கு ஃபேமிலியில? என் பேத்தியை பொறுத்தவரையும் சின்னதுலேயே மெச்சூர்டாக இருப்பான். அப்படியா? ஆமா, ரொம்ப அவளுக்களோ செல்லமும் அவளுக்களோ மெச்சூர்டும் இருக்கும். ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டுக்கே அது ஒரு செல்லக்குட்டி. இப்போ என் தம்பி இறந்ததுல கொஞ்சம் இது சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தா. அங்கே வந்து அழுதுங்க பார்த்துக்கோங்க, அம்மாச்சி அழுகையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இல்ல, நாங்க வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸே வந்து கேட்கவே கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு அண்ணா எங்க கூட தான் இருக்கிறாரு, நம்மளோட தான் இருக்காருன்றதை நான் 100% பிலீவ் பண்றேன். ஸோ எப்படி உங்களுடைய மருமக வந்து இந்த பொசிஷன் வந்து அப்புறம் இந்த மாமியார் என்ன வேலை சொல்றாங்க, மருமகனா கரெக்டா எந்திரிச்சு பார்க்கணும்ல, காலையில எந்திரிச்சு பார்க்கணும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது இருக்கா? அந்த இதெல்லாம் இல்லை. நாங்க மாமியார் மருமகளா இருக்க அதே இருக்க மாட்டோம். மாட்டேன். இன்ன வரைக்கும் அவங்க வீட்டுல பேத்தி அம்மாச்சியா தான் இருப்பேன். காலையில பேத்தி எந்திரிச்சா தான். அது கரெக்டா காஃபி வந்துரும். காலைல எந்திரிச்சு எனக்கு பசிக்கும் தெரிஞ்சு டிஃபன் வந்துரும். எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வந்துரும். மதுரை போனா ஈவினிங். சோ அது வந்து அவங்க மருமகள் மாமியார்ன்ற நீங்க பாண்டே மதுரையில இல்ல. இருக்கீங்க. மதுரையிலே தான் இருக்கான். இப்ப பாரு, இந்திரஜாட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா என்ன? பிடிக்காத விஷயம் என்ன ஏன் கை பண்ணுவா? காலெல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் கரெக்டா இல்ல இல்ல போட்டுருக்கோம். பிடிக்காத விஷயம்னு ஒண்ணும் இல்ல, நிறையவே என்ன லைட்டா அவங்க இருக்கு. ஆமா. ஓசிடிக்கு நான் ஒத்து போக மாட்டேன். ஆமா. அதுதான் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அம்மாச்சி சின்ன உச்சக்கட்ட சின்ன ஓசிடி. விஷயங்கள் தான். ரொம்ப பிடிக்காத விஷயம்லாம் சொல்லவே முடியாது அவளை. பாத்தீங்களே ஆமா, ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இல்ல. இப்ப ஒரு மருமகளா பார்த்தோம்னா நம்மளுக்கு எது செஞ்சாலும் நம்ம கோவம் வரும். நம்ம பேத்தி, நம்ம பிள்ளை. நம்ம பிள்ளை, அது சொல்லி கொடுத்தோம்னா உடனே சரின்றுவான். ஆக்சுவலி நீ லக்கு தான், அந்த ரொம்ப குட்டி குட்டி lucky தான். விஷயங்கள் தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வளர்த்தவங்க கிட்டத்தட்ட அம்மா கிட்டயே அம்மா நம்ம பொண்ணு இருக்கிற மாதிரி தான். அவ லக்குன்றத விட நான் தான் லக்கு. எப்படி சொல்றீங்க? எனக்கு வந்து என் பேத்தி வந்து ரொம்ப ஒரு பக்குவப்பட்ட பிள்ளை, விட்டு கொடுத்து போவா. கார்த்திக்கும் அவளுக்குமே ஏதாவது ஒரு சின்ன சிறுமிசம் வந்தாலும் ஏதோ மூஞ்சி தூக்கிட்டு கிடந்தீங்களே 2 பேரும், என்னன்னா ஒன்றும் இல்லை
ஒன்றும் இல்லை அப்படிம்பா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசாக்கி பெரிய பூகம்பமாக்கி சுனாமி ஆகி இப்போ பயங்கரமா ஆக்கும். இது எவ்வளோ பெரிய ஒரு சின்ன இது இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ஏதாவது கேட்டோம்னா, இல்லையே நாங்கள் சும்மா விளாண்டுட்டு இருந்தோன்னுவா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க நிறைய பேர் அதை கேட்டிருக்கோம். பிகாஸ் இது வந்து இந்த நெப்போட்டிசம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இப்ப நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்லுவ? அவங்களுக்குள்ள வந்து நெப்போட்டிசம் தான். நான் நெப்போட்டிசம் கிட்டு தான். நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா, நார்மலா ஒருத்தவங்க இந்த இந்த பாதைக்கு வரணும்னா 5000, 10,000 பேர கடந்து வரணும். பட் ஆனா நெப்போட்டிசம் கிட்ட எங்களுக்கு இருக்கனால ஒரு 3000 பேருக்குள்ள நாங்க அப்படியே டிக்கெட்ட வாங்கி போயிடுவோம். ஆனா 2 பேருமே ஒரே பாதையில தான் போறோம். திறமை இருந்தா மட்டும்தான் எந்த துறையிலுமே இருக்க முடியும். அது நெப்போட்டிசம் கிட்ட இருக்கணும். ஏன்னா எங்களுக்குள்ள பெரிய டிராபேக் என்னன்னா, எங்க அப்பாக்கள் எல்லாம் ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாங்க. அந்த பெஞ்ச் மார்க்கை தாண்டி தான் மக்கள் எங்களை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த லெவலுக்காக நாங்க ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ திறமை இருந்தா எங்க அப்பாவை தாண்டி குட்டி 16 அடியா பாயுவோம். இல்லைன்னா இந்த ஃபீல்ட்ல சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அவங்களுக்கான பதில். அதுக்கு நெப்போட்டிசம் கிட்டே முத்திரை குத்திக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இப்போ எனக்கு ஒரு சின்ன குட்டி திறமை இருக்கனால நான் பாண்டியம்மான் சஸ்டெயின் ஆகுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு திறமை இருக்கனால எல்லாமே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இங்க டேலண்ட் தான் மேட்டர். நெப்போட்டிசம் கிட்டன்றது செகண்ட் தான். நைஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நிறைய பேசிட்டு இருக்கோம். இன்னும் நான் வந்து அவங்கள வச்சு நான் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சீசன் முடியற வரைக்கும் நீங்க அம்மாச்சி கிடையாது. ஒன்லி ஃபார் மாமியார் வெர்சஸ் மருமகள் அந்த மாதிரி தான் வந்து போகணும். இது உங்களுக்கான ஒரு ஆக்டிங் ஜாஸ் அம்மாச்சி. இதை மட்டும் பயங்கரமா பண்ணியாச்சு. வேற லெவல்ல போயாச்சு. ஓகே டன். நெக்ஸ்ட் செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி சோத்துக்கு சுத்து சுத்தணும். சிக்கன் 65 ஓகேயா? ஓகே தான். ஓ சாப்பிடுவா. ஓகே. அது சிக்கன் எந்த கொடுத்தாலும் தின்னுவா. ஓ சிக்கன் பிரியரா. யூ நோ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுல வரைக்கும் சிக்கன் தான் தின்னும். மட்டன், இது எறா, நண்டு, சொரா, புறா எதுவும் சாப்பிட எதுவும் தின்ன மாட்டேன். மாட்டா. சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன். மீன்ல முள் இல்லாத மீன், மட்டன்ல அந்த ஜவ்வு இல்லாத கட்டி கறி. கட்டிக்கறியா இருக்கணும், நம்ம தொடக்கறியா வெள்ளத்திய இருக்கணும். வளர்த்துட்டாங்க வீட்டுல. உன்னை வெள்ளந்தியா பண்ணல, தின்றதுக்குனே கரெக்டா செலக்ட் பண்ணி இது இந்த ஃபுட் இது இந்த ஃபுட்னு. ஓகே டன். உனக்கு அதானே வேணும். ஆமா. இப்ப இல்ல என்ன சொல்லணும்னு சொல்ல அதை அமுக்குறோம். என் பேத்திக்கு பிடிச்சது சிக்கன் சிக்கன் 65. 65 என்ன ஓகே. ஒண்ணுதான் பண்ணி தருவீங்களா? வா விதவிதமா ரகரகமா பண்ணி கொடுப்போம். ஆ, இப்ப அந்த செக்மெண்ட் இருக்கு. இங்க ஒரு அம்மாச்சி வச்சிருக்கல, ஆமா. அந்த அம்மாச்சியை பார்த்துட்டு வந்து நீ என்னன்னு பேசு. ஓகே டன் டன் வாங்க போலாம். இன்னைக்கு நான் கட்டிட்டு இருக்கிற சாரி காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸோட பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரி. இவங்க நெசவாளர் பரம்பரையில இருந்து வரதால டைரக்ட் வேவர்ஸ் பிரைஸ்லயே தராங்க. காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் காஞ்சிபுரத்தில் மட்டுமே. சோ நம்ம மைனஸ் மெனுல அடுத்த செக்மெண்ட் ராணிமா சட்டி. என்னமா பண்ணிருக்கீங்க? சிக்கன் இருக்கு, அது மட்டும் எனக்கு தெரியுது. சிக்கன் பண்ணேன், சாம்பார் உங்களுக்காக வச்சிருக்கேன். சிக்கன் 65 உங்களுக்காக. Oh my God, thank Yes, you, Ronnie. yes. காம்பினேஷன். You are ஏன் really உங்களுக்கு Ronnie. ரெண்டு இது ராஜா அதான் ஊருக்கே தெரியும். வந்திருக்கிறது இந்த ராஜா. Thought What is this? very good, செல்லக்குட்டி. mummy. Happy-ஆ இருக்கீங்களா நீங்க? Yes. வர குடும்பத்துல நாங்களாம் வந்து சரி ஓகே ஏதோ எங்களை வந்து ஒரு கலையில வந்து நம்ம போட்டு விட்டாங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சது. இத பார்த்துட்டு ரெண்டு பெருசுங்களும் தலையில வந்து நீங்க வந்தவங்க. நாங்க காலத்துல இருந்தே வந்தவங்க. அம்மா எப்படிமா இப்படி? தெரியுமா? You know? ஓகே. இப்போ என்னன்னா இப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாவே இருக்கீங்க. ப்ராப்ளமே லைட் தான். எதுங்க? அம்மா அது இந்த குரூப்ல யாருக்குமே இல்லையாமா? யாருக்குமே எங்க? பழக்கம் இல்லையாமே? எப்ப பார்த்தாலும் எல்லாம் கொடுத்துருவாங்க. பத்த வைக்க கைய வச்ச பத்த வைக்க. நம்மளுக்கெல்லாம் பத்த இங்க வா, வைக்கிறத இங்க சொல்லி வா, தரணும். இங்க வா, escape ஆகாத, உட்காரு. அந்த பக்கம் போனா கழுத்து வெட்டி போட்டு. பக்கம் எதுக்கு நான் திரும்புறேன்? அந்த பக்கம் தான் நான் போவேன். செடிக்குள்ள குடி வருது பாரு. இப்ப வந்து என்னன்னா அம்மாச்சி நீங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. லைக் எங்க வீட்டு பொண்ணு, அதாவது நம்ம வீட்டு பொண்ணு. ஓகே. உங்களுக்கு நான் வந்து ஒரு ஆக்டிங்க்கு ஒண்ணு கொடுக்குறேன். சரி. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு மாமியார். ஒரு அரை கிலோ கறிக்கு ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊத்துங்க. சல்லுன்னு. எதுக்குமா கால் லிட்டர் என்ன? உங்களுக்காக தான்மா. உங்களுக்கு என்ன வாங்கி ஒரு தரணும்? நிமிஷம் குடிக்கணும்லாமா? நல்லா இருக்கா நம்ம ஸ்வீட்டா? பண்ணுங்க. ஓகே. ஒரு ஸ்ட்ரிக்ட்டான மாமியார் நீங்க. சரி. ஓ உங்களுக்கு யார் மருமகன்னா இதுதான் மருமகன். மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஓ, இந்த மருமக வந்து உங்க பேச்சை கேக்குறதே இல்ல. சரி. இப்ப நீங்க வெள்ளாசுறீங்க. ராணிமா எஸ். நீங்க தான் மருமகள். நான் மாமியார். நீங்க மாமியார், நீங்க மருமகள். எங்க போனா ரெண்டு ஒரு மருமகள். வேளை இருக்கட்டும், நாங்க எண்ணெயை காய வச்சிருக்கோமே. இப்ப அது task நீங்க அப்படியே பாத்துட்டே இருங்க. நீங்க ஓகே வாங்க 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 வாங்க. நீ எல்லாம் கலந்து மிளகாப்பொடி போட்டுக்கப்பா. நீங்க எல்லாரும் இப்ப பாத்தீங்களா என் மருமக நான் சொன்ன மாதிரி செஞ்சாலா? அப்படியே லைட்ரு அப்படியே அடுப்பை தைக்கிற முன்னாடி தொட்டு கும்பிட்டு லைட்டம் அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தது.
ட்ரைனிங். பாத்துருக்கேன். ஆமா. என்ன சொல்லி கொடுத்தாங்க? அப்ப நீங்க பதிலுக்கு ஏதாவது சொல்ல உங்களுக்கு வேண்டாம். வேற பாத்துருக்கேன். ஏம்மா, நீ சொல்லி- இப்ப ஈரம் சொல்லுடா. இவங்க மருமக தானே, இப்ப ஏஜ் தானே. ஏய் ராணி, உனக்கு வேற பக்கம் தெரியாதுன்றாங்க. நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வேலை பார்க்க தெரியாதுன்னு சொல்ல உங்களை பார்த்து கத்துக்கிட்டே சொல்றாங்க. நான் வந்த அன்னைக்கு 10 வருஷம் பாத்துட்டேன். அப்ப 10 வருஷம் தான் ஆகும். ஓகே, சரி இல்ல மாமியார் இன்னும் ஹெவியா இருக்கு. எப்படி பெர்ஃபார்மன்ஸ்? இது என்னமோ எடுக்கிறோன்றாங்க, அதனால அடக்கி வசிக்கிறேன். நானு தான். அதனால ரொம்ப என்னைய சீண்டி விட்டுறாத. நீங்க தான் நீங்க இதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்கிருவோம். ஆமா. சரி, இப்ப பாருங்க உங்க சுச்சுவேஷன் அப்படியே நான் சொல்ல மாறுது. இப்போ உங்க மருமக வந்து யாருக்குமே தெரியாம ஒரு சோள வந்து குக்கிங் பண்ணுது. உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. டிவி பார்க்க போகவே போக கூடாது. ஆனா இப்ப சோள வந்து நிக்குது. என்ன இப்ப நீங்க டிவி சோக்குலயே வந்துட்டீங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? பிணைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல பிணையிறதெல்லாம் சரி, என்னமோ டிவி சுத்திலும் கேமரா வச்சு அதாவது எடுத்து நான் ஒரு ஓரமா இருந்தேன். ஏதோ ஒரு ஷோ பண்ண போறது கூப்பிட்டாங்க. அதுக்குத்தான் அந்த ஏதோ போக கூடாதுன்னு நீ உன்னை வெளியே வச்சிருக்கோம்ல. போயிருந்தீங்க. வெளியே போயிருந்தீங்க. வெளியே போயிருந்தா கேட்க மாட்டியா? என்னத்த கேக்குறது? வெளியே போற நான் சமயம் உன்னை தெரிஞ்சு கொண்ட பெத்து அப்படியே உனக்கு சாப்பிடுங்க. கொடுத்துருக்கேன். ஏன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? என்னக்கா? என்ன மருமக வச்சிருக்காளோ என்னமோ அம்மாச்சின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. அது மருமக டிவிலலாம் போய் நடிக்கிறான். அடியாத்தி, இதென்ன கூத்தா இருக்கு? போறவங்க வர்றவங்கலாம் ராணிய பார்த்து யூ லுக்கிங் சோ கியூட் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆத்தி, இது வளரக்காக்கு பிடிக்காதே. இப்ப என்ன பண்ண போதோ? கரண்டி பறக்கும். என்னவா நான் ஒருத்தனை பெத்து அதாவது கொடுத்தேன். இந்த தெருவுல உட்காந்தா சும்மா கப்பு சிப்பு உட்கார்றது இல்ல. அவ இப்படி இருக்கா, இவ அப்படி இருக்கா, இவ அப்படி இருக்கா, புதிய ஓட்டுறது. அந்த நேரம் பார்த்து நீங்க வந்துக்கிட்டே என்ன சொல்றீங்க? என்னடி அவங்க அப்படி இப்படி உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, இப்படி வரலாமான்னு கேக்குறீங்க. நீங்க சொல்றீங்க மரும அப்படிலாம் இல்ல. ஏதோ நான் வெளியே போயிருந்தா அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் கூப்பிட்டு சமைக்க போயிருக்காங்க. என்னது நான் தான் இதை பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன். அப்புறம் அதுக்கு திரும்ப போய் நீ ஒரு டிவில இது பண்ற. அப்ப அவ பேசுற மாதிரி தான் நடந்துக்கிற. ஒரு பழக்கம் வந்து உன்னை இதை செய்யக்கூடாதுன்னு சரி என்னையத்தே நீ எதையுமே என்னைய மதிக்கவே மாட்டேங்கிற. நான் பெத்து உன்னை கொடுத்துருக்கேனே, அதுகிட்டயாவது சொல்லிட்டு இந்த சோவுக்கு வந்தியா? அதுக்கு நான் மீதி வச்சு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவன் உன் சொல்ல கேட்டானா? கேட்டாங்க. எனக்கு வளர் மருமக இப்படி அப்படின்ற பேர் வரக்கூடாது. வராதுல. என் பேர் வரக்கூடாது. வராது. வராது. அதே மாதிரி தான் நான் நடந்திருக்கேன். இப்ப வரப்படாது. 10 நிமிஷம். இப்ப வந்து ராணிமா நீங்க வந்து மாமியார். இப்ப நீங்க வந்து மருமக. ஆஹா. ஆனா எப்படி மருமகனா 2 ஊதாரி கூட சுத்திட்டு இருக்க மருமக. ஓகே. உங்க பேர் கரண்டில இருக்கிறீங்க. வளர். வளர். ஓகே வளர். ரெடியா? ஏய் என்னடி நீ வேலை பாக்க? ஐயோ சாரி மச்சி. சும்மா ஏய் பேசணும். அதுக்காக அதெல்லாம் சொல்லுடாங்க. என்ன வளரு நீ வேலை பார்க்கலையா? கிளவி சும்மா தானே உட்காந்துருக்கு. என்னத்துக்கானாலும் வெட்டியா தின்னுட்டு இருக்கு. ஏதாவது வேலை பார்க்கட்டும், வேலை செய்யட்டும். அவங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு? யாரு வீட்டுக்காரரு? உங்க வீட்டுக்காரு. எங்க வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு. நீ பேர்ல கொஞ்சம் மாமியார். ஏய், நீ வளரு. என்ன நான் பாட்டுக்கு இங்க வேலை பார்த்துக்கிட்டு நீ வாட்டுக்கு வந்தா ரோட்ல உட்காந்து அப்படி இப்படின்னு குழந்தை பேசிட்டு உட்காந்து வந்த வேலையை பார்க்க மாட்டியா? இந்த பாத்திரம் நான் வளர்க்க மாட்டேக்கு, அந்த போய் கரண்ட் எனக்கு வளர்க்க மாட்டேக்கு, வந்தோம் கொண்டோம் உடம்புல வேலை பார்த்தோம்னா அவன் கிக்கி சிரிக்கிறது. செய்வோம். எப்போ செய்வ? வெளியில வா. உன் பக்கத்துல சும்மாவே நின்றாலே இது பண்ணும். அதுல நான் சமைச்சுட்டு இருக்கேன். நான் பார்த்தேன் தண்ணி தெரிச்சிச்சு, என் மேல தெரிச்சிச்சு, இது பண்ணுச்சுன்னுவேன். இது இடத்துக்கு என்னமா வளரு ஜெயலா இருக்காது. ஏன் கேக்குறீங்க? வேலை பார்க்கலான்னு போனேன். உங்க ஆத்தாக்காரி ஞாபகம் இருக்கேன்னு சொல்லிட்டா என்னதான் சேர்த்துறீங்கம்மா? என் பொண்டாட்டி வேலை சொன்னோன்னே நான் சொன்னேன் அப்படின்னு வந்து அவன் நீ கேட்பேன். அப்படியே என்ன சொல்லு சொன்னா கேட்டீங்களா? பத்திங்களா? சொன்னீங்க கேட்டு தானே அப்படியெல்லாம் பத்த வச்சு விடுற. யாரு? நானா? நீதான். நானா? நீ பத்த வச்ச பத்தையில தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கியா? அவன் என்ன பண்றேன்? அப்படியே நீ சொல்றத அப்படியே கேக்குறியான். உன்கிட்ட வந்தா உனக்கு மாதிரி பேசுவேன், என்கிட்ட வந்தா எனக்கு மாதிரி பேசுவேன். ஆனா சொல்லிருவேன் அங்க போய் பேச போறேமா நீ சத்தம் போடாத அப்படின்னு. ஆனா நீ வந்து ரொம்ப நீ வேலையை போறதா மிச்சாவேன் அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போயிடுறது. என்ன வேற என்ன செய்யணும்? அதுக்காக உன் கூட 24 நேரம் உட்கார்ந்து சண்டை போட்டு வேலை இல்ல, கேட்கணுமா? ஆர்டர் பண்ணி சாப்பிடறவங்களுக்கு போய் உட்காந்துருக்காரு ஒரு ரோட்ல. நீ கூட சேர்ந்த கறியை வாங்கி கொடுத்தா போதுமா? கறியை வாங்கி கொடுத்தா சமைக்கணுமா?
அங்க வெளியில எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். எல்லார்ட்டையும் என் மாமியார் தங்கமானவங்க, அவங்கள போல உண்டான்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனா வீட்டுல தானே தெரியுது என்ன இளவுண்டு. ஆமா பத்தி இந்த குழாய்க்கு போயிட்டு வந்து நாங்க உட்காந்துருந்தாங்க. சரி என்னங்க உங்க மருமக வராம நீங்க வரீங்க அப்படின்னா விடியா அவளே டயர்ல உட்காந்துட்டு இருக்கா, பாவம் சொல்லி விட்டு வந்திருக்கிறேன். அப்படித்தான் வெளியே தெரியுமா மருமகளை விட்டு வரக்கூடாது யாருமே. அதே நானும் விட்டு கொடுக்கலையே. எனக்கே போமா வாங்குங்க. நானும் விட்டு கொடுக்கலையே. நாங்க என்ன கேட்க போறோம், கொண்டு வந்து நல்ல ஒரு குழந்தைய பெற்று கொடு. பக்கத்து ஊருக்கு போயிட்டு வச்சுட்டு போனா அங்க நாமக்கலுக்கு போயிட்ட மாதிரி இருக்கு. முடியலையா? ஆமா ராணி அம்மா அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டாங்க. ஆனா நிஜமா 2 பேருமே எல்லாமே தேங்க்யூ நல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். ராணிமா, நீ ஏம்மா மைனாக்கா வந்துக்கிட்டு நீ இந்த ஷோ ஃபுல்லா பண்ணக்கூடாது? போடுறதுலயே இருக்கு. அது அதுக்கு அது அது பண்ணாதான் நல்லா இருக்கும். பா, இந்த பெருந்தன்மை ராணி அம்மாட்ட இந்த பெருந்தன்மை டன் கான்செப்ட் ஓவர். Okay. 2 பேருமே ரொம்ப அழகா வந்து பண்ணீங்க. ஓகேயா? தேங்க்யூ. இதுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மேல போலாம். மேல போனதுக்கு அப்புறம் சுட சுட அப்படியே ஆமா, அந்த மாதிரி வச்சு சாப்பிட போறோம். ஓகே? உங்க பேரு எனக்கு 2 பேர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க மம்மி பேர் ஓ அப்படியா? பாண்டியம்மா. பாண்டியம்மா. அது நம்ம விஜய் சார் உங்க பேரை சொல்லும் போது எனக்கே ஆடும் போது தோணும். உங்க அப்படி வந்தா ஒரு ஸ்டைலா வைவாரு. ஸ்டைலா அப்ப நான் திட்டு வாங்குறது உங்களுக்கு வெக்கமே இல்ல. சொந்த எப்படி இருக்கு தெரியுமா திட்டம் போட்டாங்க. அவங்க உன்னைய பாண்டியம்மா கூப்பிடுறதுனால கூட சந்தோஷமா இல்ல. எங்க அம்மா பேரும் விஜய் சார் பாண்டியம்மா பாண்டியம்மா. அவர் வாய்க்கு சொல்லுங்க நல்லா பாண்டியம்மா பாண்டியம்மா இது நல்லா இருக்கும். எங்க அந்த பாண்டியம்மா? பாண்டியம்மா அதான் கூப்பிடுவாரு. நீ அப்படி எங்க அந்த பாண்டியம்மா? அப்படிவாரு. சரி போச்சு விட்டு 2 பிளேட் சாப்பிடுறோம். 10 நிமிஷம் ஓகேமா ஓகேமா. வெளியே போ சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. போ. நம்மளுடைய நிகழ்ச்சியில லாஸ்ட் செக்மெண்ட் மொய் விருந்து. என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க, ஜாலியா சாப்பிடுங்க. நீ சாப்பிடலையாக்கா? நான் அப்படி வந்து அதாவது எப்பவுமே என்னமா இந்த சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா நல்ல சொந்தக்காரங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தானே நம்ம சாப்பிடுவோம். கண்டிப்பா. இதெல்லாம் உங்க மருமகளுக்கு நீங்க சொல்லி தரது இல்லையா? அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். எங்க வீட்டுல எப்படி பருப்பே வேக மாட்டேங்குது. வேகாது. ஆமா. நம்ம வீட்டுல எப்படி தெரியுமா, வரவங்க எல்லாரையும் சேர்த்து வைத்து சாப்பிடணும். ஒருத்தவங்க வாய் பார்க்கும் போது தின்றாங்களே அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல நான் என்ன நினைப்பேன்னா ஆசையை இப்படி ஊட்டி விட்டுருவேன். டயட்ல இருக்கியா? இந்திரிஜாவுக்கு வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்கணும்னு ஆசை? இப்போ வந்து என்ன சொல்றது, நான் கொஞ்சம் ஜாலியா இருக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்லாம் எனக்கு இல்லை. முதல்ல இருந்துச்சு. பட் ஆனா இப்போ எனக்கு வந்து எனக்கான சில கடமைகள் கொஞ்சம் இருக்கு. என் அப்பா விட்டுட்டு போன சில விஷயங்கள் எனக்கு நிறைய இருக்கு. ஸோ அதை இந்த 5 வருஷத்துல நான் முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் எங்க லைஃப் திருப்பி ரீஸ்டார்ட் 5 வருஷம்லாம் இல்ல, இன்னொரு 2 வருஷத்துல எல்லாமே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ஒரு 3ஆவது வருஷத்துல வந்துட்டு நிச்சயமா ஜாலியா அடுத்து ஒரு பேபி அப்படின்னு. பேரெல்லாம் என்ன சொல்றான்? பேரை எப்படி விளையாடுறான் உங்ககிட்ட? பேரே சூப்பரா விளையாடுறான். தெரியாம ஒளிச்சு வச்சுட்டு வந்தோம். ஆமா. என்னத்த பேரை நீங்க வேற என்ன அவனுக்கு தெரியாம வந்தோம். இல்லாட்டி விட மாட்டேன். ஃபேமிலியோட உட்கார்ந்து லாஸ்டா உட்கார்ந்து சாப்பிட்டீங்க எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு? அப்பா தவறதுக்கு ஒரு 15 நாள் முன்னாடி நைட் டின்னர் சாப்பிட்டோம். அப்பா என்கிட்ட வந்து ஆசையா பரோட்டா சாப்பிடலாம் எனக்கு ஊற்றி கொடுன்னு கேட்டார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஐ மீன் நாஞ்சில் அண்ணா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. பரோட்டா சூடாக வாங்கிட்டு அப்பா சொன்னாரு, எனக்கு அதை பார்த்தோன்னே ஆசையாக இருக்கு, எனக்கு சும்மா ஒரு 2 பரோட்டா சால்னா ஊற்றி கொடு நான் சாப்பிட்றேன்னு. அது கடைசியாக அப்பா சாப்பிட்டேன். அப்பாவுக்கு நீங்க குக் பண்றது என்ன பிடிக்கும்? சாம்பார். சாம்பார் தான் பிடிக்கும். சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் அவரோட ஃபேவரட். நான் அம்மா வந்து ஏகப்பட்ட டிஷ் சமைப்பாங்க, அம்மாச்சி எவ்வளோ சமைப்பாங்க. ஆனா அவர் சொல்லுவார், என் பொண்ணு வைக்கிற சாம்பார் மாதிரி நீங்க 2 பேரும் வைக்க மாட்டீங்கன்னு. சாம்பார், உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும், என் ஆம்லெட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி அதெல்லாமே. அப்புறம் வந்து புளிக்குழம்பு வைப்பேன், அது ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆனா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கத்தில் வைக்கிற கூட என் பொண்ணு வைக்கிற சாம்பார் ரொம்ப பிடிக்கும்னு. உன்னோட கணவரை பத்தி சொல்லு, என்ன பண்றாரு, என்ன பண்ண போறாரு, என்ன ஐடியால இருக்கீங்க? மாமா வந்து அம்மாச்சி சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மதுரையில் ட்ரஸ்ட் இருக்குது. நம்ம வந்து எப்படின்னா ஒரு 30 குழந்தைங்களும் அடாப்ட் பண்ணி நம்ம வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி எஜுகேஷன் வைஸாக ஹெல்ப் பண்ணுறது வந்து வெளில ஒரு 500 குழந்தைங்க கிட்ட அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து எந்த ஃபண்டுமே வாங்காமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் கூட வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 100 நபர்கள் 200 நபர்கள் ஃப்ரெண்ட்ஸு வெல்விஷஸ் இருந்தாங்க. இன்ன வரைக்கும் அவங்க சப்போர்ட்டில் அவங்க கூட சேர்ந்து தொடரவும் மறக்கட்டது நடத்திட்டு இருக்காரு.
அண்ட் அப்துல் கலாம் சார் கிட்ட வந்து யங்ஸ்டர் அவார்டு வாங்கினாரு 2019 அம்மாச்சி 2019 ஆமா. என் மதுரையில இருக்க எல்லா ட்ரஸ்ட் இது ட்ரஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே மாமா வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய பிளட் கேம்ப்ஸ் வந்து மெடிக்கல் கேம்ப் வந்து மாமா வந்து மதுரையில் பண்ணியிருக்காரு. இது வந்து ப்ரொஃபஷனல் சைடு. பர்சனல் சைடாக வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டர். அவருக்கு வந்து சினிமான்றது ரொம்ப ஆசை. ஏன்னா பண்ணிருக்காரா படம் பண்ணிருக்காரா ரத்தத்திலே வந்து அவருக்கு சினிமா ஊர்னது. ஸோ வந்து ஃபேமிலி சைடில் வந்து மாமாவுக்கு சினிமானதுனால அவருக்கும் சினிமா மேலே பெரிய நாட்டம், பெரிய ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாரு. ஸோ கொரிலா, ஜிகர்தண்டா எல்லாமே அவர் ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் தனியாக வந்துட்டு இப்போ மயில்சாமி எங்களோட 2வது பையன் யுவன் அண்ணா இருக்காங்க, யுவன் மயில்சாமி, அவரை வச்சு லாக்டவுன் சப்ஜெக்ட் ஒன்று எடுத்திருக்காரு, தோகைன்னு சொல்லிட்டு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து ஷோஸு அண்ட் வந்து எல்லாமே என்ன டைரக்ட் பண்ணுறது எல்லாமே அவர் தான். ஸோ அதனால எல்லாமே அவர் தான். என்னடா ரீசெண்டா பிள்ளை பண்றது எல்லாமே வந்து கரெக்டா ப்ராப்பரா வருது. அறிவா பண்றல அவர் தான் டைரக்ட் பண்றாரு. என்னடா யோசிச்சு ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு நினைச்சா அதுக்கு பின்னாடி இவர் தான் காரணம். ஆமா. ஓகே டன். அம்மா நீங்க இந்த மொய் விருந்து அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம ஊர்ல? மதுரையில நீயும் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். ஃபங்க்ஷன் போயிருக்கீங்களா? அந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போனதில்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மொய் விருந்து பர்டிகுலரா மைனாஸ் மெனுல இருக்கிற அந்த மொய் விருந்து எதுக்கு அப்படின்னா, ஸோ நாங்க வந்து இங்க வரக்கூடிய கெஸ்ட் கிட்ட ஸோ அவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே வந்து பண்ணிட்டு இது ஒரு சேரிட்டிக்காக நாங்க வந்து கலெக்ட் பண்றோம். சூப்பர். உங்களால முடிஞ்சது வந்து நீங்க இதில் ஷேர் பண்ணி கண்டிப்பா. இப்ப நீங்க மருமகளும் மாமியாரும் வந்துட்டு சும்மா திருப்தியா ஜாலியா சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே போறோம். இப்படி வந்தவங்களை வந்துட்டு நான் சாப்பாடு மட்டும் போட்டு வெறும் கையோட அமிச்சா எப்படி? உங்களுக்கு கிஃப்ட் இதெல்லாம் கை நிறைய கொடுத்தா தானே. அம்மாச்சி வேற எங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க, அதெல்லாம் நான் கொடுத்து அமிச்சாதானே எனக்கு வந்துட்டு இங்க பாரு மைனா புள்ள அதெல்லாம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி டப்பர் அடிப்பாங்க. யூஸ்ஃபுல்லா கொடுக்கணும். இந்த கப்பன் சாசரு இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் ஓகே. எனக்கு இந்த மசால் பொடி, ஊறுகாய் இப்படி ஐட்டம்லாம் கொடு. நீ தாத்தா இதுக்கு தேவையான வாங்கி வச்சிருக்கியா? அதான் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு தேவை இல்ல அப்படின்றது வந்து நாங்க தூக்கியே போட்டாச்சு. ஓகே வெரி குட். தேவையானது மட்டும் தான் உங்ககிட்ட வரும். ஓகே சாப்பிட்டுட்டு வாங்க நம்ம போலாம். டன் போலாம். சோ எனக்கு வந்து இந்திரஜா கூட வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அவளை ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கேன். அது இப்படியே தான் இருக்கா. எனக்கு நீங்க சொல்ற அந்த மெச்சூரிட்டி எல்லாம் வந்துட்டு இதுக்குள்ள அதெல்லாம் இல்ல. ஆனா நான் ஒரு டைம் ஃபீல் பண்ணேன். நான் வந்து அப்பாவோட தவறுனதுக்கு அப்புறமா நாங்க வீட்டுக்கு வரும்போது அந்த ஒரு மெச்சூரிட்டியான ஒரு டாக், இந்த பொறுப்பு அதெல்லாம் வந்து அந்த இந்த குழந்தைக்குள்ள வந்து இருக்கு அப்படின்ற போது அவ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க பையனை விட்டே தரல. அந்த டைம்ல அவ அடுத்து சொன்ன விஷயம் வந்து இவர் தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டா. ஸோ அது அந்த கான்ஃபிடென்ட் வந்து உங்க 2 பேருக்குள்ள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய படங்கள் அப்பா விட்ட படங்கள்லாம் கிடையாது, இந்திரஜாக்கான படங்கள் இந்திரஜாக்காக வரும். ஸோ கண்டிப்பா நீ அதை பண்ணு. உன்னுடைய டேலண்ட்டை வந்து நீ அப்படியே பயங்கரமா தூவி விட்டு பயங்கரமா பறக்கணும். நிறைய அவார்ட்ஸ் இதெல்லாம் வாங்கணும். எப்பவுமே நீ அழக்கூடாது. நீ அழுதா அப்பாக்கு பிடிக்காது. ஸோ அதனால நீ அழவே கூடாது. ஓகே கண்டிப்பா. ஸோ எப்படி இருந்தது ஷோ? சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து மைனாக்கா வந்து எனக்கு வந்து நிறைய பரிமாணங்கள்ல தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் வம்சம்ல இருந்து அதுக்கப்புறம் சரவண மீனாட்சியில எவ்வளோ இப்போ பார்க்குற மைனாக்கா தாண்டி நான் வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து பார்த்தேன். ஒரு கேபாக இருக்கட்டும், ஒரு பேக் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், அவ்வளோ டீப்பஸ்ட் லெவலில் வந்து நான் அக்காவை பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அக்கா வந்து ஒரு அழகான வளர்ச்சி வரும்போது அதை வந்து ஒரு தங்கச்சியாக பார்க்குறது பெரிய சந்தோஷமா இருக்கு. அண்ட் இதை தாண்டி இன்னொரு கனெக்ட் என்னன்னா, யோகி அண்ணாக்கும் அம்மாக்கும் பெரிய கனெக்ட். அப்பா அம்மா ஆமா. ஏன்னா அம்மா வந்து யோகி அண்ணாவை 6 மாசம் 7 மாசம் குழந்தை மடியில இருந்து அப்பத்துலேருந்து யோகி அண்ணா வளர்த்துட்டு இருந்தாங்க. அம்மா சொல்லுவாங்க, யோகியை வந்து நான் மடியில வச்சு தூங்க வச்சுட்டு தான் மேக்கப் போடுவேன் அப்படின்ற அந்த ஒரு கனெக்ட் அண்ணா கிட்டயா இருக்கட்டும். ஸோ கடைசியில் பார்த்து 2 பேருமே ஒரு வந்து பன் பட்டர் ஜாம் மாதிரி சேரும்போது அழகான ஒரு கியூட் துருவா இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்களுடைய வளர்ச்சியில குட்டி பங்கா நான் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டா. நீ நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா நம்ம ஷோலயே வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே நான் அந்த க்ளோஸ் சர்க்கிள் இருக்கேன். ஸோ உங்களுக்காக வெறும் கையோட போகக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட் ஆயில் வழங்கக்கூடிய ஒரு gift கொடுக்க மாட்டியே, சோக்க வந்தா கொடுப்பியோ? தேங்க்யூ ஸோ மச். காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வச்சார். நீ மாப்பிள்ளைக்கு கூட வேஷ்டி சட்டையா கூட வாங்கி தாராளமா. தேங்க்யூ ஸோ மச். கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் வழங்கக்கூடிய 5000 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வச்சேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் ஊறுகாய் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வச்சேன். அம்மா அம்மாச்சி 2 பேர் இல்லைன்னா ஓகே ரொம்ப சந்தோஷம். சுத்தி போட்டுக்கோங்க 2 பேரையும். ஆக்சுவலா நாங்க தம்பி எதிர்பார்த்தோம். அக்கா என்னோட காம்போ வந்து எங்க அம்மாவோட பயங்கரமான ஒரு காம்போ இருக்கும்க்கா, நீங்க அவங்க 2 பேரும் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு.
ஸோ அது ஏன் சொன்னாரு அப்படின்றது வந்து எங்களுக்கு புரிஞ்சா? வந்து புரிஞ்சிச்சு. அந்த ஒரு கனெக்டிவிட்டி இதே மாதிரியே இருக்கணும். அதே மாதிரி ஹாப்பியா இருந்துக்கணும். அவ என்னதான் மெச்சூரிட்டியா இருந்தாலும் அவ மனசளவுல ரொம்ப குழந்தை தான். ஸோ அவளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க, ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்காக பெரிய தேங்க்ஸ். அவங்களும் உனக்கு பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் நிச்சயமா. கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீடம் நீ அட்வான்டேஜா எடுக்காம அழகா யூஸ் பண்ணிட்டு இருக்க. கண்டிப்பா. சூப்பர் டன். இதே மாதிரி ஹாப்பி சந்தோஷமா இருங்க. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. Bye. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வேற ஒரு கெஸ்டோட சந்திக்கிறேன். and then bye from மைனா அண்ட் இந்திரஜா. பாண்டியம்மா. மச்சி. அம்மாச்சி. ஓகே டன். இது கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனாஸ் மெனு பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் முருகை. டாடா பாய். பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ், காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் ஊறுகாய்.